மாநிலம் கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக பிரபல நடிகை லட்சுமி மேனன் மற்றும் 3 பேர் மீது எர்ணாகுளம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது தலைமறைவாக உள்ள லட்சுமி மேனனை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம். சோலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்னவாக இருக்கிறது? தற்போது வரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சோலமன்? கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் கடந்த 25ஆம் தேதி இருதரப்பு கும்பல்களிடையே இந்த மதுபான பாரில் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த மதுபான பாரிலிருந்து கிளம்பி வந்த ஐடி ஊழியரான சலீம் என்பவர் அவரது காரை எடுக்க முயன்ற போதுதான் அப்போது அங்கிருந்த 2 பெண்கள் அந்த காரினை வழிமறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அது மட்டுமின்றி அந்த ஐடி ஊழியரை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று அந்த 2 பெண்கள் உட்பட அவருடன் வந்த மற்ற 2 பேரும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து அந்த ஐடி ஊழியரை தாக்கிவிட்டு அதன் பின்பாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விட்டுள்ளனர். இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியரான அந்த சலீம் என்பவர் இது தொடர்பாக கொச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் தடயங்களை சேகரித்து இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள் யார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போது தான் போலீசாருக்கு ஒரு அதிர்ச்சி தகவலானது கிடைத்திருந்தது. குறிப்பாக அவர் கும்கி படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிரபல நடிகையான லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் சோனா உட்பட 4 பேர் இணைந்து தான் இவர்களை கடத்தி அந்த ஐடி ஊழியரை கடத்தி இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் நிகழ்த்தி இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 3வது நபராக அந்த எஃப்ஐஆரில் நடிகை லட்சுமி மேனனின் பெயரை சேர்த்துவிட்டு அதன் பின்பாக 3 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சோனா உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த பகுதியில் நடந்த அந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் கும்கி பட நடிகையான லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பரும் இணைந்து அந்த ஐடி ஊழியரை காரை எடுக்க விடாமல் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் ஆபாசமாக அவரை திட்டக்கூடிய காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை வைத்துத்தான் போலீசார் அவர்களை நெருங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் 3வது நபராகவும் முக்கிய நபராகவும் பார்க்கக்கூடிய அந்த நடிகை லட்சுமி மேனன் என்பவர் தலைமறைவு ஆகியிருப்பதாக போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதால் இவர் கடைசியாக அவரது செல்போனை எங்கே சுவிட்ச் ஆஃப் செய்தார் உள்ளிட்ட விவரங்களை சேர்க்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அவர் வேறு ஏதேனும் மாநிலத்தில் தப்பி சென்றிருக்கிறாரா உள்ளிட்ட கோணங்களில் இந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதற்காக 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் கேரளா மாநிலத்தில் அமைத்து இந்த லட்சுமி மேனனை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகப்பெரிய நடிகையாக வலம் வந்தவர் இந்த நடிகை லட்சுமி மேனன் என்பவர். குறிப்பாக கும்கி, சுந்தர பாண்டியன், வேறு பல்வேறு திரைப்படமும் அதே போன்று கேரளாவிலும் இவர் பல்வேறு திரைப்படங்கள் நடித்து பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இப்படி பிரபல நடிகையாக இருந்து வரக்கூடிய நடிகை தற்போது மதுபான பாரில் இது போன்ற சண்டையிடக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் இன்று சமூக வலைதளங்கள் முழுவதுமே பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள்லையும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து இதில் ஈடுபட்டவர்கள் 4 பேர் தானா அல்லது வேறு ஏதேனும் நபர்கள் உள்ளினரா உள்ளிட்ட கோணங்களில் இந்த விசாரணையை நடைபெற்று வருகின்றனர். குறிப்பாக அந்த மதுபான விடுதியில் எதற்காக இந்த 2 தரப்புக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது உள்ளிட்ட கோணங்களையும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறதா இவர்களுக்கு பிரச்சனை அல்லது முதல் முறையாக இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த கொச்சின் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.